Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 to 12 month பேபிக்கான டின்னர் ஃபுட் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதா. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 6 to 12 month பேபிக்கான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்து என்ன கொடுக்கலாங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து டின்னர் ரெசிப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து மதிய ஃபுட் வந்து கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் பேபி வந்து தூங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 5:30க்கு வந்து எழுந்தாங்கன்னா நடுவில் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து மில்க் கொடுக்கலாம். அது ஃபார்முலா மில்க் இல்லை தாய்ப்பால் எதுவாக இருந்தாலும் சரி கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேபி வந்து ப்ளே பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 5:30க்கு வந்து பேபி எழுந்தோடனே ஈவினிங்கில் ஒரு டைம் குளிக்க வச்சிங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மில்க்கு இந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கிடையில் வந்து நீங்கள் வேறு எந்த ஃபுட்டும் கொடுக்காதீங்க. அதுக்கிடையில் நீங்கள் ஏதாவது ஃபுட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நைட்டு அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ நடுவில் வேறு எந்த ஃபுட்ஸும் கொடுக்காதீங்க. பால் கொடுத்ததோடு இதை நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் டின்னர் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா 7:30 to 8:30 தான் வந்து கரெக்டான டைம். இதுக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடாது. 7:30 to 8:30க்குள்ளே நீங்கள் பேபிக்கு டின்னர் முடிச்சிடுங்க. இப்போ டின்னர் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இட்லி தான் வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டான ஃபுட்டு நைட்டில் கொடுக்கறதுக்கு. இட்லி வந்து ஒரே மாதிரியாக கொடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு இட்லியில் பால் ஆட் பண்ணி கொடுங்க. அடுத்த நாள் வந்துட்டு இட்லி கொடுக்காம தோசை வேறு ஏதாவது கொடுங்க. திரும்ப வந்து நெக்ஸ்ட் டே வந்து இட்லியில் ரசம் ஆட் பண்ணி கொடுங்க. ரசம் ஆட் பண்ணி கொடுக்கறதுனால வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வேறு ஃபுட்டு கொடுத்துட்டு அடுத்த நாள் இட்லி கூட வந்து சாம்பார் ஆட் பண்ணி கொடுங்க. சாம்பாரில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. அப்போ தான் பேபி சாப்பிடுவாங்க. சில பேபிஸ்க்கெலாம் வந்து காரம் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தோசை வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப மொத்தமாக ஊற்றணும். தோசையை ஊற்றி மாவு வந்து ஊத்தாப்போ மாதிரி ஊற்றணும் தோசை. அப்போ தான் வந்து பேபிஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. தோசையிலே வந்து கேரட், பீட்ரூட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியும் செஞ்சு தரலாம். நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி கொடுத்தீங்கன்னா பேபிஸ் வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தாய்ப்பால் மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் கொடுங்க. அதுக்கப்புறம் ரவை கஞ்சி, அரிசி கஞ்சி எல்லாமே வந்து டின்னராக கொடுக்கலாம். இந்த அரிசி கஞ்சியில் வந்து காய்கறிகள் அப்புறம் பாசிப்பருப்பு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி கொடுங்க. அப்புறம் பால் சாதம், ரசம் சாதம் எல்லாமே வந்து டின்னராக கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ரெசிப்ஸாக கொடுங்க. அப்போ தான் பேபி வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.